எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட முயற்சிகளை, தயாரிப்புகளை எல்லாம் இந்த உலகத்திலே மனிதன் மேற்கொள்கிறான். ஒரு வியாபாரத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்த வியாபாரத்துடைய லாப நஷ்டங்களை பார்த்து கால சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு யாரோடு இந்த வியாபாரம் தொடர்படுகிறதோ அந்த மனிதர்களுடைய விவகாரங்கள் எல்லாம் தெரிந்துதான் ஒரு மனிதன் வியாபாரத்திலே முதலீடு செய்கிறான் அல்லது அந்த வியாபாரத்திலே அவன் ஈடுபடுகிறான். எந்த துறையிலாவது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தும் போது அது சம்பந்தமான விவகாரங்களை அவன் தேடிக்கொள்கிறான். அதுபோல தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற ஒரு குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற ஒரு முறையை கவனிக்கும் போது கூட தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும், அவருடைய லட்சணங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவள் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவளாக இருக்க வேண்டும் என்ற விவகாரங்கள் எல்லாம் தேடி அலசி ஆராய்ந்துதான் ஒரு மனிதன் திருமணம் முடிக்கிறான். இந்த பெண்ணை மனம் முடித்தால் என் குடும்பத்துக்கு அவள் சரி வருவாளா அப்படி என்று கூட பார்க்கிறார். அந்த ஊர் பிரதேசம் எல்லாம் கவனத்தில் எடுக்கப்படுகிறது. அதுபோல ஒரு பெண் வீட்டார் கூட அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவன் நல்லவனா கெட்டவனா, அவனுடைய தொழில் வாய்ப்புகள் என்ன, அவனுடைய குடும்பம் என்ன, அவன் எப்படி சமூகத்தில் மதிக்கப்படுகிறான், இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டுதான் இந்த ஆணும் பெண்ணுடைய திருமணம் இறுதியிலே நிச்சயிக்கப்படுகிறது. இது ரெண்டும் அவர்கள் ஏன் தேடிக்கொள்கிறார்கள் என்றால், இரண்டு சாராரும் ஏன் இதை தேடிக்கொள்கிறார்கள் என்றால், அவருடைய வாழ்க்கை அதிலிருந்து மரணம் வரை தொடர வேண்டும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இரண்டு பேரும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இரண்டு வீட்டார்களுடைய நிலவரமும் இப்படி காணப்படுகிறது. இதில் எந்த தப்பையும் இஸ்லாம் வைக்கவில்லை, இதில் எந்த தவறையும் இஸ்லாம் சொல்லவும் இல்லை. கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டார் இந்த தேடுதல் என்பது அவசியமான ஒன்று. இப்படியெல்லாம் தேடி தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள விரும்புகின்ற நிறைய தம்பதியினர்களில் ஒன்றை அவர்கள் தவற விடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை உறவு அழகாக முறையாக அமைத்துக் கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையின் ஊடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அவர்களுடைய ஒரு சந்ததியினர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கென்று பிள்ளைகளை அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். அல்லாஹ் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பளிப்பு தான் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம். இந்த குழந்தையுடைய விவகாரத்திலே இந்த குழந்தையை நாம் பெற்றெடுத்ததிலிருந்து அவனை வளர்த்து ஆளாக்குகின்ற வரை என்ன மாதிரி எல்லாம் நாம் ஈடுபட வேண்டும், நானும் நீங்கள் ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி முன்மாதிரியை தெரிவிக்க வேண்டும், அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை நாம் எவ்வாறு திட்டமிட வேண்டும், அந்த பிள்ளை வளர்கின்ற போது அதற்கான சூழல்களை எவ்வாறு நாம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற விவகாரங்களை பொறுத்த வரையில் நிறைய பேர் அதில் கவனம் செலுத்துவது கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில் பிரதானமானதாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த குழந்தையை நாம் பெற்றெடுத்து வளர்க்கின்ற போது எந்த பண்பாடுகளை அந்த பிள்ளைக்கு நாம் முன்னுதாரணமாக காட்டுகிறோமோ அது எதிர்கால வாழ்விலே அதுதான் அந்த வாழ்க்கையில பிரதிபலிக்க போகிறது. எந்த கலாச்சார பண்பாடுகளை ஒழுக்க விழுமியங்களை அந்த பிள்ளைகளுக்கு நாம் காட்டப் போகிறோமோ அதுதான் அதனுடைய எதிர்கால வாழ்விலே அது பிரதிபலிக்க போகிறது. நம்முடைய வீட்டு சூழலை எந்த வகையில் நாம் அமைத்துக் கொள்கிறோமோ அந்த சூழலில் வாழ்கின்ற பிள்ளையினுடைய அந்த வாழ்வுதான் எதிர்காலத்தில் அது பிரதிபலிக்க போகிறது. எனவே பிரதானமான இந்த மூன்று காரணிகள் ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியிலே விருத்தியிலே நிச்சயமாக செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். இந்த விவகாரங்களை நாம் எவ்வாறு பார்த்துக் கொள்வது, இதற்கு அடிப்படையில் என் குழந்தையை நான் எவ்வாறு உருவாக்குவது என்பதை தான் முஸ்லிம்களாகிய நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் தருகிறான். சில பேரை பார்க்கிறோம் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சில பேருக்கு 10 வருடத்துக்கு பின்னால் ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்குது. இது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். சிலர்களுக்கு ஆண் பிள்ளை மட்டும் கொடுக்கிறான், சிலருக்கு பெண் பிள்ளைகளை மட்டும் கொடுக்கிறான், சிலருக்கு இரண்டையும் சோடியாக கொடுக்கிறான், சில பேருக்கு எதுவும் இல்லாமல் வைக்கிறான். இது அவனிடமிருந்து வரக்கூடிய ஒன்றுதான். இப்படியா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தர நாடுகிறான். என் மனைவி கற்பவதியான ஒரு பெண்ணாக மாறிவிட்டார் என்றால் ஒரு கணவனுடைய சிந்தனை எப்படி போக வேண்டும்,
அந்த குழந்தையுடைய விவகாரத்தில் இவர்கள் எப்படி சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானிலே சொல்லி தருகிறான். இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. அந்த தாயார் தன்னுடைய கருவறையிலே குழந்தையை சுமந்து கொண்டிருந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை. அந்த தாயார் சொல்கிறார், யா அல்லாஹ், என் வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தையை இன்னி நதர்து மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி, இந்த குழந்தையை நான் உனக்காக அர்ப்பணிப்பதாக நேர்ச்சை வைக்கிறேன், என் நேர்ச்சை ரப்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த தாயார் குழந்தையை வயிற்றிலே சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு நேர்ச்சையை வைக்கிறார்கள். இந்த நேர்ச்சை எதற்காக வைக்கிறார்கள் என்று சொன்னால், தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும், அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதையை நான் அர்ப்பணிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அந்த குழந்தையை பணி செய்கின்ற ஒரு குழந்தையாக மாற வேண்டும் என்று அந்த தாயார் உயர்ந்த லட்சியத்தோடு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னாலே அல்லாஹ்விடத்தில் இப்படியான ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். பைத்துல் முகத்தஸிலே பணிபுரிகின்ற ஒரு குழந்தையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். பெற்ற நேரம் பார்க்கிறார்கள், அது ஆண் குழந்தை அல்ல, பெண் குழந்தை. அது பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். எனவே ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை போன்று இருக்க முடியாது, அதையும் அவர்கள் சொல்கிறார்கள். பெற்றெடுத்த குழந்தையை தானாகவே அவர்கள் பிள்ளைக்கு மரியம் என்று பெயர் வைக்கிறார்கள். பிறகு அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், இந்த பிள்ளையுடைய சந்ததியினருக்கு ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்ற ஒரு அழகான அந்த தாயினுடைய நடவடிக்கை பற்றி ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குழந்தை பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கும் தருகிறான். நாம் இந்த குழந்தையை உருவாக்கி வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு தாயுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எமது சமுதாயத்திலே ஒரு முஸ்லிம் தாய் தன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை வளரும் போது என்ன எதிர்பார்ப்போடு வளர்க்கிறார்? தான் தந்தையாகி விட்டேன் என்று ஒரு ஆண்மகன் ஆசைப்படுகிறான். நான் ஒரு இல்லை ஆண்மகன் என்பதை நிரூபித்திருக்கிறான் என்பதில் ஆசைப்படுகிறான். ஒரு பெண் கரு அடைந்த பிறகு அந்த பெண்ணின் தாய்மையுடைய அந்தஸ்தை அடைந்ததாக அந்த பெண்ணும் சந்தோஷம் அடைகிறார். இந்த சந்தோஷம் எல்லாம் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்ததுக்காக அந்த ரப்புல் ஆலமீனுக்கு இந்த குழந்தையின் மூலமாக அவருடைய மார்க்கத்துக்கு பணி செய்வதற்கு நீங்க எப்படியான ஒரு திட்டத்தை வகுத்தீர்கள், என்ன மாதிரி உங்கள் இரண்டு பேருக்கு இடையில ஒரு வார்த்தையை நீங்கள் பரிமாறி கொண்டீர்கள் என்பதை தான் நாம் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருடைய வரலாற்று குறிப்பிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் ஒரு ஆண் பெண்ணை எதிர்பார்த்தால் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தான். அதன் மூலமாக உலகத்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் திருப்பி மாற்றினான். எங்களுக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தார்கள். பிறகு அவர்கள் பருவ வயதை அடைந்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகுகின்ற ஒரு வார்த்தையை போட்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கன்னி பெண்ணாக இருக்கின்ற போது கருத்தரித்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்தார்கள். இது உலகத்துக்கு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அத்தாட்சியை காட்டுகிறான். ஒரு தாயினுடைய வயிற்றில் அந்த குழந்தை மூலமாக உலக வரலாற்றை அல்லாஹ் எப்படி திருப்புகிறான் என்று பாருங்கள். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயது வந்ததற்கு பின்னால் கருவை சுமந்து கொண்டு சமூகத்தினத்தை வருகிறார்கள். குழந்தையை பெற்றுக்கொண்டு வரும்போது கேட்கிறார்கள், மரியமே, உன்னுடைய தாய் நடத்தை கெட்டவள் அல்ல, அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி கல்யாணம் முடிக்காமல் திருமணம் முடிக்காமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா என்று கேட்கிறார்கள். அவர்கள் எதுவும் பேசவில்லை. தன் மடியில் இருந்த குழந்தையை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள், இந்த குழந்தை உங்களுக்கு பதில் சொல்லும் என்கிறார்கள். கைஃப நுகல்லி மன்கான ஃபில் மஹ்தி சபியா, அது எப்படி இந்த பிள்ளை பேசும் என்று அவர்கள் கேட்டார்கள். மடியில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை எப்படி பேசும் மரியமே? நீ தவறு செய்து கொண்டு வந்து உன் தவறை நியாயப்படுத்துகிற வகையில் குழந்தையோடு பேசுங்கள் என்று சொன்னால் குழந்தை எப்படி எனக்கு பதில் சொல்லும்? தன்னுடைய தந்தை என்று யாரை அடையாளம் காட்டும் என்று மாதிரி அவர்களுடைய கேள்வி போக்கு போய்கொண்டிருக்கிறது. அப்போது ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த குழந்தை பேச செய்தார். அந்த குழந்தை பேசும் முதல் வார்த்தை, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று அந்த வார்த்தையை சொன்னதன் மூலமாக நான் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் மூலமாக உருவான ஒரு குழந்தை என்பதை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தப்பும் செய்யவில்லை என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பற்றி பேச செய்ததன் மூலமாக அல்லாஹ் அதை நிரூபித்து காட்டினான். இந்த வரலாற்று குறிப்பு அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்றான், வஜஅல்னாஹ வப்னஹ ஆயத்தல் லின்னாஸ், மனித சமூகத்துக்கு ஒரு அத்தாட்சியாகத்தான் நாம் மரியமை மாக்கினோம், அவ் பெற்றெடுத்த மகனை மாக்கினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்பியாவுடைய 91வது வசனத்திலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தையை கொடுத்து அந்த பெண் குழந்தையிலிருந்து ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். பாருங்கள், தன்னுடைய மகன்
பிறக்கக்கூடியவன் மகனாக இருக்க வேண்டும் என்ற தாயார் நினைத்தார். ஆனால் ஒரு மகனை அல்லாஹ் கொடுத்தான். தன்னுடைய பேரப்பிள்ளையின் ஊடாக அந்த தாயுடைய விஷயத்தை ரப்புல் ஆலமீன் பூர்த்தி செய்து கொடுக்கிறான். உலகத்துக்கு ஒரு இறை தூதர் ஒருவரை அல்லாஹ் அனுப்பி அவரே உலகத்துக்கு ஒரு அச்சாட்சியாக அனுப்பி மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வல்லமையை நிலைநாட்டுகிற ஒரு மனிதராக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். இந்த வரலாற்று குறிப்பு நாம் தெரிந்திருந்தாலும் ஒரு தாயினுடைய துஆவுடைய பிரார்த்தனை ரப்பு எப்படியெல்லாம் பதிலளித்து இருக்கிறான் என்று நீங்க கவனத்தில் எடுத்து பாருங்கள். எங்களுக்கு ஒரு குழந்தை ரப்புல் ஆலமீன் தருகிறானே, இந்த குழந்தையின் ஊடாக நாம் ஏதாவது திட்டங்களை வகுத்தோமான்னு யோசித்து பாருங்கள். ஏன்னா நாங்கள் முஸ்லீம்கள் என்ற வகையில் அல்லாஹ் நமக்கு தந்தது குழந்தை ஒரு அமானிதம். இந்த விஷயத்தில் நாம் என்ன கவனத்தை எடுத்தோம் என்று யோசித்து பாருங்கள். குழந்தை வயிற்றில் இருக்கும் போது பாடசாலைக்கு எதுக்கு போடுவது, எந்த ஸ்கூலுக்கு போடுவது, எந்த லெவல்ல போடுவதுன்னெல்லாம் நிறைய சிந்திக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளையை தந்த ரப்புக்காக நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் என்ன பேசினோம் என்பதுதான் முக்கியமானது. சகோதரர்களே, ஒரு குழந்தையினுடைய விஷயத்தில் இன்னொரு பிரார்த்தனை ரப்புல் ஆலமீன் அதே பாடத்தில் சொல்லித் தருகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்ப்பதற்காக பொறுப்பேற்றார்கள், வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உணவு சாப்பிடுகிறார்கள். கேட்டார்கள், மரியமே, இந்த உணவு உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஏன் என்றால் அந்த உணவு அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு கிடைப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும் போது இந்த உணவு மரியமுக்கு மட்டும் எப்படி கிடைத்தது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அன்னாலக்கி ஹாதா, இந்த உணவு உனக்கு எப்படி கிடைத்தது மரியமே என்று சொல்லும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இந்த உணவை ரப்பு எனக்கு தந்தான். அப்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், உனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அந்த இடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பை அழைத்து பிரார்த்தனை செய்தார். என்ன பிரார்த்தனை செய்தால், யா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து எனக்கு பரிசுத்தமான ஒரு சந்ததியை நீ தருவாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று குறிப்பை பற்றி சூரா மரியமுடைய 19வது வசன தொடரில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறார், அவர் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பருவ காலத்தை கடந்தவராக இருந்தார். ஒரு மனிதன் குழந்தை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் பொதுவாக இளமை பருவத்தில் தான் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருந்தது. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பருவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர் தள்ளாடுகின்ற பருவம், முதுமை அடைந்த பருவம், தலைமுடியெல்லாம் பழுத்த நிலையில் இருக்கிறார், உடலிலே நரம்புகள் எல்லாம் மெலிந்து பலகீனம் அடைந்த ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். அதை ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆனாலும் இந்த உணவு கிடைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மரியமுக்கு உணவு வழங்க முடியுமாக இருந்தால், எனக்கு பிள்ளை பாக்கியமே இல்லாத இவ்வளவு காலத்தில் ரப்பு எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார் என்ற ரப்பின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையிலே தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், அந்த மனைவி மலடியாக இருந்தார் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஈமானை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மரியமுக்கே இந்த காலத்தில் கிடைக்காத, நேரத்தில் கிடைக்காத, சூழ்நிலையில் கிடைக்காத உணவை ரப்பு கொடுக்க முடியுமாக இருந்தால் எனக்கு இந்த பருவத்திலே அவன் குழந்தை தருவதற்கு அவனால முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் கேட்டார்கள். சகோதரர்களே, இந்த வரலாற்று குறிப்பில் அல்லாஹ் சொல்லுகிற இந்த பாடம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை ஒரு மனிதன் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கும் போது அவன் எப்படி ரப்பிடத்தை கேட்கணும் தெரியுமா? ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா, எனக்கு மிக சிறந்த பரிசுத்தமான ஒரு குழந்தையை தருவாயாக. அப்படிதான் நாம் குழந்தையை பற்றி கேட்க வேண்டும். அதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், எனக்கென்று அல்லாஹ் தஆலா என் மனைவியுடைய கருவறையில் ஒரு குழந்தையை தரும்போது நான் என்ன கேட்கணும் என்றால், யா அல்லாஹ், நீ எனக்கென்று ஒரு குழந்தையை தருகிறாய், அந்த குழந்தையை நீ பொருந்தி கொண்ட குழந்தையாகத்தான், ஒரு பரிசுத்தமான குழந்தையாகத்தான் என்றுதான் நான் துஆ கேட்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, யா அல்லாஹ், நீ தரக்கூடிய அந்த குழந்தையை நீ பொருந்தி கொண்ட ஒரு குழந்தையாக நீ எனக்கு தா. அப்படி என்றுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குழந்தை கருவறையில உருவாகிறது என்று தெரிந்தால் நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான், அந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் அல்லாஹ்விடம் எப்படி துஆ கேட்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். நான் என் மனைவியுடைய வயிற்றிலே கையை வைத்தவனாக, யா அல்லாஹ், நீ தரக்கூடிய இந்த குழந்தையை நீ பொருந்திக் கொள்கின்ற குழந்தையாகத்தா, ஒரு சாலியான குழந்தையாக இந்த உலகத்துக்கு நீ உருவாக்கித்தா, இவர்களுடைய சந்ததியை நீ சாலியானதாக ஆக்கி வேண்டி எங்களை எத்தனை பேர் நாங்கள் துஆ கேட்டிருக்கிறோம், அல்லது எங்களுடைய மனைவிமார் எத்தனை பேர் இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள். இது நாங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் வரலாற்று ரீதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சிறு சிறு குறிப்பு செய்திகளாகவே அவன் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். சகோதரர்களே, ஒரு தம்பதியினுடைய பிரார்த்தனை சூரா ஆராஃப் 189 வசனம் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் 2 பேர் ரப்பிடத்தில் துஆ கேட்கிறார்கள்.
லைன் அத்தைனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு கற்பவதியாக இருக்கிற அந்த தாயார், அந்த தாயும் துவா கேட்கிறார், அவருடைய கணவனும் துவா கேட்கிறார்கள். கேட்ட துவா அல்லாஹ் சொல்கிறான், லைன் அத்தைனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு இந்த குழந்தையை சாலிஹான ஒரு குழந்தையாக தந்தால் நாம் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, தாயுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கும்போது கேட்க வேண்டிய துவா யார் கேட்கணும்? உம்மாவும் கேட்கணும், வாப்பாவும் கேட்கணும், அந்த கணவனும் கேட்கணும், மனைவியும் கேட்கணும். யா அல்லாஹ், இந்த குழந்தை சாலிஹான ஒரு குழந்தையாக நீ எங்களுக்கு தான், நான் உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தம்பதியினுடைய துவாவை சொல்லிவிட்டு சொல்கிறார், நாம் அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தோம், ஆனால் அவங்க சொன்னதுக்கு மாற்றமாக நடந்தார்கள். அவர் ரப்புக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதி நடக்கவில்லை என்று தொடர் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எங்களுக்கு இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தை பாக்கியத்தை தரும்போது நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் பணிந்தவர்களாக கேட்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு வரலாற்றில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பை பாருங்கள். அவர்கள் காலையில வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவர்களுக்கு குழந்தை சுகம் இல்லாமல் இருந்தது. அப்போது மனைவிட்ட சொல்லிட்டு போகிறார்கள், பிள்ளையை நன்றாக கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு காலையில வீட்டை விட்டு வெளியே போகிறார்கள். மாலை நேரத்தில் வீடு திரும்புகிறார்கள். இரவு நேரமாகிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். அப்போது மனைவியை பார்த்து கேட்கிறார்கள், பிள்ளை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். மனைவி தெளிவாக ஒரு வார்த்தையில பதில் சொன்னார், உங்க குழந்தை அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறது, குழந்தை அமைதியாக இருக்கிறது. அப்ப கணவனுக்கு ஒரு சந்தோஷம். மாலையில போகும்போது குழந்தைக்கும் கஷ்டமாக சுகமில்லாமல் இருந்தது, இப்போ பிள்ளை நிலைமை நல்ல அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிற மனைவி சொல்றார் என்பதற்காக வேண்டி அவர் அமைதியாக இருந்தார். பிறகு அந்த மனைவி என்ன செய்தார்னா, கணவன் வந்தார், சாப்பாடெல்லாம் வைத்து இரவு சாப்பாடு 2 பேர் ஒன்றா இருந்து சாப்பிட்டாங்க. பிறகு இந்த மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னை மிகவும் அலங்காரமாக்கி கொண்டார்கள், கணவனுக்காக தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள். இரவில் 2 பேரும் இணைந்து கொண்டார்கள், உறவிலும் பங்கு கொண்டார்கள். இந்த வேலையெல்லாம் முடிந்த பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவனை பார்த்து கேட்டார்கள், யாராவது ஒருவர் ஒரு பொருளை இரவலாக தந்து பிறகு அதை திருப்பி தாருங்கள் என்று கேட்டால் நாம் கொடுக்க வேண்டுமா, வைத்துக் கொள்ள வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு கேட்டார்கள், இரவலாக தந்த பொருளை நாம் எப்படி சொந்தப்படுத்திக் கொள்ள முடியும், கேட்கிறவருக்கு கொடுக்கத்தானே வேண்டும் என்றார்கள். அப்போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு மிக தெளிவாக சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் நமக்கு தந்த குழந்தையை அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார். பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் நமக்கு தந்த குழந்தை அவன் இரவலாகத்தான் தந்தான், அவன் கேட்டான், அவனை அடுத்து கொண்டான், பொறுமையாக இருங்கள் என்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி என்ன சொன்னா, அமைதியாக இருக்கிறான். அமைதி என்ற வார்த்தையை அவன் எதை நாடி சொன்னான்டா, குழந்தையின் உயிர் பிரிந்து விட்டது, அது நிம்மதியாக இருக்குது, அவ்வளவுதான். அவர் காலையில வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு பின்னால் மாலையில வர்றதுக்கு முன்னால் பிள்ளைங்க மௌத்து, அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தெளிவா சொன்னார்கள், என்ன பிள்ளைகளுடைய மரண செய்தியை நான் சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நீங்கள் யாரும் வாய் திறக்க கூடாது, என் பிள்ளையினுடைய மரண செய்தியை நான் தான் என் கணவனுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அவர்கள் யாரையும் பேச வைக்கவில்லை. பாருங்கள், மாலையில் அந்த பிள்ளையுடைய மரண செய்தியை கணவனுக்கு எப்படி சொல்கிறார். ஒரு பெண்ணால் இது முடியுமான்னு நீங்க யோசித்து பாருங்கள். எங்கட வீட்டிலேயாவது யாராவது மரணித்தால் நாங்கள் இப்படி அமைதியா இருப்போமா, அப்படி அமைதியாக பேசுவோமா, நிதானமாக நடப்போமா என்றால் யாரும் நடக்க மாட்டார்கள். எந்த தாயும் தன்னுடைய பிள்ளையை இறந்ததற்கு பின்னால் கணவனோடு உட்கார்ந்து ஒன்றாக சாப்பிடுவாரா என்றால் நிச்சயமாக சாப்பிட மாட்டார். வேணுமானால் 3 நாளைக்கு சாப்பிடாம கூட இருப்பா. ஏன்? வயிறு நிறைஞ்சமா இருக்கும், சாப்பிடுறதுக்கு மனசு இடம் தராது. எப்படி குழந்தை பரிதவித்து நான் கொடுத்து பரிதவித்துக் கொண்டிருக்கும் போது எப்படி சாப்பிட முடியும்? எதையும் ஒரு பெண் சாப்பிட மாட்டா, குடிக்க மாட்டா. பல பேர் அந்த பெண்ணுக்கு போய் ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைக்கு தான் நாங்கள் குடும்பத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமா, இரவில் எந்த பெண்ணாவது தன் கணவனோடு ஒன்றிணைவாளா என்றால் அதுவும் உலகத்தில் எங்கேயே நடக்காது என்று எங்களுக்கு தெரியும், என் குடும்பத்தில் நடக்காது. ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வித்தியாசமாக ஏன் இப்படி நடந்தார்கள், வித்தியாசமான முறையில் கணவனோடு ஏன் நடந்தார்கள் என்றால் அது ஈமானி உணர்வில் அந்த சாலியான பெண் உயர்ந்த உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள். ஒரு இழப்பை அவர்களுக்கு தாங்கிக் கொள்வதற்கான மனப்பக்குவம் இருந்தது. கணவனை அமைதிப்படுத்தி இந்த செய்தியை எப்படி கணவனுக்கு சொல்ல வேண்டும், அவரை அமைதிப்படுத்த வேண்டும் என்ற பக்குவம் அந்த தாய்க்கு இருந்தது. எனவே ஈமானில் முழுமை பெற்றதனால், அல்லாஹ் மீது தவக்கல் வைத்ததனால், அல்லாஹ்வுடைய அன்பில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததனால் அந்த தாயால் இப்படி நடந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இவ்வளவு முடிந்ததற்கு பின்னால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இரவு நான் வந்தேன், சாப்பாடு வைத்தா என் மனைவி என்னோடு உறவும் கொண்டார், பிறகு இது இப்படி சொன்னார் என்று கவலையில் அவர் அன்று இரவு முழுவதும் இருக்கிறார்.
காலையில சுபஹ் நேரம் வந்த உடனே பள்ளிக்கு போய் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறார்கள். சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் மகனுடைய விஷயம் இப்படியெல்லாம் நடந்தது, என் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடந்தது, என் மனைவி இப்படியும் நடந்து கொண்டதற்கு பின்னால்தான் எனக்கு இந்த மரண செய்தியை சொன்னார்கள் என்று சொன்ன உடனே அந்த கவலை அவர்கள் தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹ்வோடு பேசிக் கொள்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபீ லைலத்திக்குமா, நீங்க 2 பேரும் இரவில் ஒன்று சேர்ந்தீர்களே, அந்த உறவிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை அந்த தம்பதியினருக்கு கிடைத்தது. இரவில் ஒன்று சேர்ந்ததற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனை எப்படி கிடைத்தது என்று பாருங்கள். அது பரக்கத்து பொருந்திய ஒரு குடும்ப வாழ்க்கை. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாங்க. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு கற்பவதி ஆனார்கள், குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதுக்கு ஆண் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். அந்த பிள்ளையுடைய வரலாற்றை பற்றி இமாம்கள் எழுதும்போது சொல்கிறார்கள், அந்த பிள்ளைக்கு பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹாஃபில்களாக இருந்தார்கள், குர்ஆனை நன்றாக மனனம் செய்கின்ற பிள்ளைகளாக இருந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பை தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இரவில கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை பெறுவதற்காகத்தான் நோக்கம் என்று சொல்லும் போது, அந்த இரவில நாம் இணைகிற அந்த இரவுக்காக அல்லாஹ்விடத்தில் பரக்கத் துஆ கேட்க வேண்டும். எங்கள் உறவின் மூலமாக யா அல்லாஹ் நல்ல ஒரு குழந்தையை தா, இந்த குழந்தைக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய், நீ தரக்கூடிய இந்த கருவுக்கு நீ பரக்கத்து செய் என்று சொல்ல வேண்டும் என்ற பாடம் இந்த வரலாற்று குறிப்பு எங்களுக்கு எடுத்து உணர்த்துகிறது. எங்களில் எத்தனை பேர் அதை செய்கிறோம்? பொதுவாக திருமண உறவு என்று வந்துவிட்டால் திருமண நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல மட்டும் நாங்கள் துஆ சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்கள் இரவிலே மனைவியை இணைகின்ற போது அல்லாஹு ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னபின ஷைத்தான மா ரஸக்தனா ஓதிக்கொள்ளுங்கள். அதில் உங்கள் உறவிலே ஷைத்தானை விட்டு நீங்கள் தூரப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகள் அதில் சொல்லப்படுது, அதை ஓதிக்கொள்ளுங்கள். சகோதரர்களே, இது முதலிரவுக்கு சொல்லப்பட்ட துஆ அல்ல. நாம் மனைவி 2 பேரும் கணவன் மனைவி இணைகின்ற போது சொல்ல வேண்டிய துஆ. காரணம், உங்கள் கருவறையில் உருவாகக்கூடிய குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கின்ற போது அது அல்லாஹ்வுடைய தீனை பேசுகின்ற ஒரு குழந்தையாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்ற ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு பிறக்க வேண்டும். அதற்காக சொல்ல வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கும். எனவே எங்கள் மனைவி கருவை தடுத்து விட்டால் என்று சந்தோஷப்பட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? குடும்பத்தில் எல்லாருக்கும் கோல் எடுத்து பேசுகிறோம், சொல்கிறோம், ஸ்வீட்ஸ் பங்குறோம். ஸ்வீட் எல்லாம் பங்குறது பிரச்சனையும் கிடையாது, அது இஸ்லாத்தில் தடையும் கிடையாது, அது சந்தோஷத்துக்கு நாங்கள் செய்கிற வழி. ஆனால் துஆ செய்தோமா, அதுதான் முக்கியமானது. என் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தானே, என்னை அவன் தந்தையாக ஆக்கினாரே, இந்த குழந்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பணி செய்ய வேண்டுமே, அந்த நன்றிக்காக நாங்கள் துஆ செய்தோமா? அதுதான் நாம் வரலாற்றை படிக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாக்கியத்தை தரும்போது முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது குழந்தையுடைய விவகாரத்திலே ரப்பிடத்தில் நாங்கள் சரணடைந்து அது பிறக்குகின்ற குழந்தைக்காக நாம் முதலில் துஆ செய்ய வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த பிறகு தாயார் இரண்டாவதாக என்ன செய்தார்கள்? மடியிலே வைத்துக் கொண்டு பிள்ளைக்கு பெயர் வைத்தார்கள். பிறகு அந்த பிள்ளையை ஷைத்தானுடைய தீங்கை விட்டு துஆ கேட்டார்கள். நாம் குழந்தையை பெற்றெடுத்து கையில் எடுக்கும் போது சந்தோஷமாக எடுக்கிறோம், சந்தோஷமாக எடுத்து மடியில வைத்து முத்தம் எடுக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறார்கள்? நாம் அந்த நேரத்தில் யா அல்லாஹ், என் குழந்தை நீ எனக்கு தந்தாய், இந்த குழந்தையை ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாத்து நல்ல ஒரு சந்ததியாக நீ ஆக்குவேன். நாங்கள் எத்தனை பேருக்கு வாக்களிக்கிறோம்? எங்களோட வாழ்க்கையில அதையும் நாங்கள் தவற விட்டிருக்கிறோம் சகோதரர்கள். எனவே நாங்கள் விட்ட தவறுகளை இனி வரும் காலங்களில் தவறவிடக்கூடாது. ரப்புல் ஆலமீன் நல்ல ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்பதனால நாம் அதை இந்த அடிப்படையிலே அவன் விரும்புகின்ற அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் வல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் நாங்கள் சில திட்டங்களை தீட்டுகிறோம். இனி இந்த பிள்ளை எங்கே பராமரிக்கின்ற விஷயத்தில் என்ன கவனம் எடுப்பது, அவர்களுடைய ஆரோக்கிய விவகாரமாக என்ன கவனத்தில் எடுப்பது, அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு அந்த விவகாரத்தை எப்படி நாம் மேற்கொள்வது, இது எல்லாம் ஒரு குழந்தையுடைய விவகாரத்தில் நாம் மேற்கொள்கிறோம். பிறகு 4 வயது 5 வயது அடையும் போது எந்த பாடசாலையில் போட்டால் இந்த பிள்ளை நன்றாக படிக்கும், அவனுடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் மாறும், இந்த திட்டங்கள் எல்லாம் நாம் செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் எந்த தவறையும் இஸ்லாம் வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் மிக தெளிவாக சொல்கிறார்கள்,
குழந்தை என்று அல்லாஹ் உங்களுக்கு தந்துவிட்டால் அந்த குழந்தையுடைய விவகாரத்தில் நீங்கள் எப்படி நடக்குகிறீர்கள் என்று மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். ஏனென்று சொன்னால் ஒரு குழந்தையின் நேர்வழியிலே போவதற்கோ வழி தவறுவதற்கு காரணமானவர்கள் பெற்றோர்கள் தான். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நிலையிலே தான் இந்த உலகத்திலே பிறக்கிறது. அந்த குழந்தை யகூதியாக்குவதோ நசரானியாக ஆக்குவதோ அல்லது ஒரு மஜூசியாக ஆக்குவதோ அது பெற்றோர்களால் தான் நடக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் பெற்றெடுத்த இந்த குழந்தையுடைய விவகாரத்திலே இந்த பிள்ளையை இஸ்லாமிய அடிப்படையில் ஈமானின் அடிப்படையில் வளர்ப்பதற்கு என்ன வழிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொரு முஸ்லிம் தம்பதியினரும் யோசிக்க வேண்டும். அதை நாங்கள் செய்திருக்கிறோமா? உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா லுக்மான்ல 13வது வசனத்திலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு தாயும் தந்தையும் இந்த உபதேசத்தை நன்றாக படிக்க வேண்டும், அவதானமாக கேட்க வேண்டும். ஏன் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு என்ன வழிகாட்டலை கொடுக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதிலே அவர் முதலாவதாக சொல்கிறார், யா புனைய, அருமை மகனே, மிக அன்பாக அழைத்து சொல்கிறார், லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம். மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத அது மிகப்பெரிய அநியாயம். பாவம் என்று சொல்லவில்லை அவர் சொன்ன வார்த்தை அநியாயம். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஒரு மனிதன் செய்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற பாவம் தான் மிகப்பெரிய அநியாயம் என்று அவர் சொன்னார். அல்லாஹ் என்னை படைத்திருக்கும் போது அவனை தவிர என்னை யாரும் படைக்கவில்லை. என் தாயினுடைய கருவறையில் நான் இருக்கும்போது எனக்கு யாரும் உணவு கொண்டு வந்து தரவில்லை. எனக்கு யாரும் ஆக்சிஜன் ஏற்றி என்னுடைய உயிரை பாதுகாக்க யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 10 மாத காலம் நான் தாயினுடைய கருவறையில் இருக்கும் போது எனக்கு தேவையான ஊட்டச்சக்திகளை தர ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் தான். என் உயிரை என் மூச்சை பாதுகாத்து வைத்தவன் அவன் தான். அவனை தவிர உலகத்தில் வேறு யாருமே பாதுகாக்கவில்லை. குழந்தை பிறந்த பிறகுதான் ஏற்பாடு நடக்கிறது. ஆனால் உருவாக்குற நேரத்தில் யார் அந்த ஏற்பாடை செய்தது? நாங்கள் யோசித்து பார்த்தால் 10 மாத குழந்தை தாயுடைய கருவறையில் இருக்கும்போது அது உயிரோடு இருக்கிறதான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறோம், குழந்தை அசைகிறதான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறோம். எல்லா விஷயத்தையும் நாங்கள் செய்கிறோமே, அந்த அமைப்பு ஏற்படுத்தியவன் யார்? உலகத்தில் எந்த ஒரு வைத்தியம் ஏற்படுத்தவில்லை, எந்த ஒரு முக்கியமான வைத்தியம் ஏற்படுத்தவில்லை. ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் செய்தான். அவன் ஒரு நீர்த்துளியிலிருந்து உங்களை உருவாக்கினான், குழந்தையாக உருவாக்கினான். எங்களுக்கு தேவையான முறை அவன் விரும்புகிற முறையில் எங்களுடைய உருவமைப்பை உருவாக்கினான். பிறகு அவன் குறிப்பிட்ட காலம் வரும்போது அவனாக வெளியாக்குகிறான். இது மனிதனுடைய செயற்பாட்டுக்கு அப்பால் பட்டது. இது யார் செய்தது? ரப்புல் ஆலமீன் செய்தான். இது மாதிரி உலகத்தில் ஒவ்வொன்றை எடுத்து பார்க்கலாம். அப்படி ரப்புல் ஆலமீன் அவன் எங்களை படைத்திருக்கும் போது நாம் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு பின்னால் அவனுக்கு இணையாக துணையாக ஒன்றை கொண்டு போய் வைத்து அவனை வணங்குவதாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அநியாயமா இல்லையான்னு யோசித்து பாருங்கள். அதனால தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம். மிகப்பெரிய அநியாயம் என்றால் மனிதன் செய்கிற அநியாயம் அவன் அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை வைப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம். அவனை படைக்கும் போது யாரும் அவனுக்கு துணையாக வரவில்லை, அல்லாஹ் மட்டும்தானே நின்று படைத்தான். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இவன் எப்படி ஒன்றை துணையாக்க முடியும்? இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு அகீதாவை போதிப்பது தாயினுடைய தந்தையுடைய கடமை. இதை எங்கள் குடும்பத்தில் நடக்கிறதா நீங்க யோசித்து பாருங்க. நாங்கள் பள்ளி வாசலுக்கு கொண்டு போய் பிள்ளைகளை சேர்க்கிறோம், குர்ஆன் மதரசாவுக்கு போய் பாடம் படித்து கொடுப்பார் என்று சேர்க்கிறோம். அவர் ஒரு சிலபஸை தான் கவர் பண்ணுவார். ஆனால் அகீதாவை கொடுத்து ஈமானிய பண்பாடுகளை கொடுத்து அதை முதலில் குடும்பத்தில் நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் செய்கிறோமான்னு பாருங்க. பிள்ளை ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டேன்னு சொன்னால் அதை தாங்க முடியாது விட்டால் உடனே வாப்பா உமா உட்கார்ந்து பிள்ளையை வைத்து, மகனே ராசா நீ அப்படி செய்யாத இப்படி செய்யாதே என்று சொல்லி தவறுகளை திருத்தி கொடுக்கிறோம். ஏன்? அது என்னுடைய உள்ளத்துக்கு திருப்திக்காக வேண்டி, என் உள்ளம் அமைதிக்காக வேண்டி. என் மகன் எனக்கு விருப்பமில்லாது செய்கிறான், அதை என்னால் தாங்க முடியாது நான் பார்க்கும்போது உடனே மகனை அழைத்து எத்தனையோ அன்பான வார்த்தைகள் எல்லாம் பேசி அவனை எனக்கு ஏற்ற மாதிரி நான் திருத்த முனைகிறேன். உலகத்தில் மனிதன் எல்லா விவகாரம் இப்படி பேசுகிறான். சின்ன பருவத்திலிருந்து பெரிய பருவம் வரைக்கும் பிள்ளை விடுகிற தவறுக்காக தாயும் தகப்பனும் நேரம் ஒதுக்கி பேசுகிறார்கள். ஆனால் எந்த தாயும் தகப்பனும் ஆவது அந்த குழந்தை பேச தெரிந்த பருவத்தில் இருந்து அந்த பிள்ளைக்கு கலிமாவை அறிமுகப்படுத்தி ஈமானிய அகீதா இதுதான் என்று கொஞ்சம் கொஞ்சமாக போதித்து வளர்க்கிறார்களா? அதை யோசித்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது பிள்ளைக்கு அல்லாஹ் பற்றி அகீதாவை போதிக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்தை போதிக்கிறார்களா? சஹாபாக்களுடைய நேசத்தை போதிக்கிறார்களா? சுன்னாவுக்கு மாற்றமான பிதாத்துகளை அடையாளப்படுத்தி காட்டுகிறார்களா? இதை செய்வது பள்ளிவாசல் இமாமுடைய பொறுப்பு அல்ல.
அவருக்கு இந்த டியூட்டி இருக்கு, அவர் பயான்ல இதை வேண்டுமானால் சொல்லிக் கொண்டு போவார். ஆனால் இந்த போதனையை வளர்ப்பதற்கு டியூட்டி யாருடையது என்று சொன்னால் தாயும் தகப்பனுடைய பணியும் பொறுப்புமாகத்தான் இருக்கிறது. அதனால தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு போதித்த அத்தனை போதனைகளை ரப்புல் ஆலமீன் மிக சுருக்கமாக குர்ஆனில் சொல்லித் தருகிறார். என் மகனுக்கு நான் தான் அகீதா போதிக்கும், அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனை என்னவென்று சொன்னால் பாப்பாவுக்கு இஸ்லாமிய சைட்ல மகனை திருத்தத்துக்கு வழி நடத்துறதுக்கு தெரியாது. சில பிள்ளைகள் வளரும் போது இஸ்லாமிய சாயலுக்கு அப்பால் வளர்கிறது. அந்த நடத்தைகள் இஸ்லாமிய நடைமுறைக்கு மாற்றமாக போகிறது. அதில் பண்பாடுகள் தவறாக போகிறது, அந்த பேச்சுவார்த்தை தவறாக போகிறது. பிள்ளை வளர்ந்து வருகின்ற போது தொழுகையோடு தொடர்படுத்துகின்ற முறையை விட்டு தப்பாக போகிறது. வாப்பா அதுல எதுவுமே கண்டிப்பதில் கவனம் எடுப்பது கிடையாது. மகன் தொழுகிறான் இல்லைன்னா கவனம் எடுப்பது கிடையாது. மகனுடைய முகத்திலே தாடி இல்லை, அது ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக நாங்கள் சவால் விடுகிற ஒரு பாவம். அதை நான் மகனிடத்தில் திருத்த வேண்டும், அவன் இஸ்லாமிய மகனாக மாற்ற வேண்டும், இந்த பண்பாடுகளும் கதைக்க வேண்டும். அதை பற்றி வாப்பா கவனம் எடுப்பதில்லை. பொதுவாக எங்கள் குடும்பத்தில் பார்க்கிறோம், மகனுடைய நடவடிக்கைகள் வயதுக்கு வர 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 நடத்தைகள் மாறிக்கொண்டு போகுது, பண்பாடுகள் இல்லாமல் போகுது. அதுல எதுவுமே வாப்பா கவனம் எடுக்க மாட்டார். உலக விவகாரத்தில் படிப்புக்காக ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு செலவழிப்பார். மகனுக்கு தேவையான எல்லா செல்போன்களையும் வாங்கி கொடுப்பார், கம்ப்யூட்டர் கிளாஸுக்கெல்லாம் அனுப்புவார். ஆனா பரிதாபம் என்ன தெரியுமா, வாப்பாக்கு மகனை வச்சு இன்றைக்கு சுபோக்கு பள்ளிக்கு போகணும்னு சொல்ல மாட்டான். அதுக்கு வாப்பாக்கு தெரியாது. நீ தாடி வைது ரசூலுல்லாஹ்வோட முக்கியமான ஒரு சுன்னான்னு திருத்தி கொடுக்க மாட்டார், அது வாப்பாக்கு தெரியாது. சில வீடுகளில் வாப்பா பிள்ளைக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்க வெட்கம். அதனால பள்ளிக்கு அனுப்பி என் மகன் வருவான் கொஞ்சம் சொல்லுங்க என்ற அளவுக்கு சில இஸ்லாமிய குடும்பங்கள் நிலவரம் காணப்படும். ஏன் இந்த அநியாயத்தை நாங்கள் செய்கிறோம்? காரணம் என்ன என்றால், நாங்கள் அந்த கரு உருவாகும் போது எப்படி நடக்க வேண்டும் என்றும் தெரியாமல் போனது, குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் அந்த பிள்ளைக்கு எப்படி அறிவுரை சொல்வது என்பதும் தெரியாமல் போனது. எனவேதான் நாம் இந்த பாடத்தை படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போதனை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவர் முதல் மிக தெளிவாக மகனுக்கு அக்கீதாவை சொன்னார். சில குடும்பங்களை நாம் பார்க்கிறோம், வாப்பா மிக பக்க அக்கீதாவில் தெளிவான ஒரு கொள்கையில் இருப்பார், ஆனா மகன் இந்த கொள்கைக்கு மாற்றமான ஒரு ஜமாத்தில் இருப்பார். காரணம் என்ன? வாப்பா அந்த பிள்ளையை வளர்க்காத முறைதான் காரணம். வாப்பா குர்ஆன் சுன்னாவுடைய மிக பிடிப்பான கொள்கையில வளர்ந்திருப்பார், மகனை பார்த்தா அந்த கொள்கைக்கு மாற்றமான ஒரு கொள்கையில ஜமாத்துல அவன் போய்கொண்டிருப்பான். இது யார் விட்ட தவறு? வாப்பா உம்மா விட்ட தவறு. இதுக்கு ரப்பிடத்தில் அவங்க மறுமையில பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாம் உலகத்தில் ஒரு அரசியல் கட்சி அமைப்பது போல அல்ல வாழ வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழ வந்தவர்கள். எனவே நாம் இங்கு அகீதாவில தூய்மையை பின்பற்ற வேண்டும், சுன்னாவுடைய தூய்மையை பாதுகாக்க வேண்டும். இதிலே தான் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக மகனுக்கு என்ன சொன்னார்? தொழும்படி அவர் ஏவினார், நன்மையை ஏவி தீமை தடுக்கும்படி ஏவினார். தெளிவா சொல்றார், மகனே நீ நன்மையை ஏவி தீமையை தடு, அப்படி செய்கின்ற போது துன்பங்கள் உனக்கு வரும், நீ அதில் பொறுமையாக இருந்து மகனுக்கு சொல்லி காட்டு. நல்லது கெட்டதை தந்தை தான் உட்கார வைத்து படித்து கொடுக்க வேண்டும். இது இஸ்லாமிய பண்பாடுகள். நல்லது இது தீயது நடக்கிற இடத்துல நீ இருக்காத, பண்பாடுகள் பேசுகின்ற இடத்துல நீ இரு, பாவத்துக்கு துணை போகாது, எந்த சந்தர்ப்பத்திலும் பாவத்தை கண்டாத பாவம் என்று நீ சொல்லு. அகீதாவை பேசுறதுக்கு நீ வெக்கப்படாதே, அகீதாவை பின்பற்றுவதற்கு நீ வெக்கப்படாதே என்று மகனுக்கு தைரியம் ஊட்ட வேண்டிய வாப்பா. துன்பங்கள் தொல்லைகள் வரும், உனக்கு ஏசுவார்கள், பேசுவார்கள், கதைப்பார்கள், நகைப்பார்கள், இம்சைப்படுத்துவார்கள், அதெல்லாம் நீ பொறுமையாக இரு. ஏனென்றால் நபிமார்களுடைய தவ்வாவுடைய பணி இதுதான். அவர்களுக்கு அப்படியான தொல்லைகள் வந்த போதெல்லாம் அல்லாஹ் வசனத்துக்கு வசனங்களாக இறக்கி அவர்களை அமைதிப்படுத்தியிருக்கிறான், பொறுமை காக்குமாறு சொல்லியிருக்கிறான். எனவே மகனே, நீ பித்ஆவுக்கும் ஷிர்க்குக்கும் எதிராக, தீய இஸ்லாமிய பண்பாடுக்கு எதிராக நீ நடந்து கொள். அது உன்னுடைய நண்பர்களோடு பழகும் போது கூட நீ தெளிவாக அவர்களுக்கு முன்னால் சொல்லிவிட என்று சொல்ல வேண்டிய பழக்கம் பொறுப்பும் தாய்க்கும் தந்தைக்கும் தான் இருக்கும். அடுத்து அவர் சொல்கிறார், மகனை பாதையிலே போகும்போது நீ யாரை கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்ளாது. பண்பாடை பற்றி மகனுக்கு அடுத்து போதிக்கிறார். அக்கீதா போதித்தார், தொழுகையை போதித்தார், நன்மை தீமையை போதித்தார், பிறகு பண்பாடுகளை பற்றி சொல்கிறார். பாதையில நடக்கும் போது நீ முகத்தை திருப்பிக் கொள்ளாது, அது கெட்ட பழக்கம். பாதையில நடக்கும்போது அவசரமாகவும் போகாதே, மிக அமைதியாக ஸ்லோவாகவும் நடக்காதே, இரண்டுக்கு இடைப்பட்டதாக நடத்தை நீ வைத்துக்கொள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்பாடை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா? மகனை நீ யாராவது ஒரு முஸ்லீம் மகனை கண்டால் முதலில் சலாத்தை கொண்டு பேச்சு ஆரம்பி அப்படின்னு ஒரு வார்த்தை எங்கள் பிள்ளைகளோடு பரிமாறணுமான யோசிப்பார்கள். அதையும் கூட நாங்கள் செய்யவில்லை. அடுத்து அவர் சொல்கிறார், நீ பேசும்போது உன் குரலை தாழ்த்திக்கொள், குரலை தாழ்த்திக்கொள், சத்தம் போட்டு பேசாதே. ஏனென்றால் சப்தங்களிலே மிக அருவறுக்கத்தக்க சத்தம் கழுதையுடைய சத்தம் தான். மனிதன் கழுதைக்கு ஒப்பாக கூடாது என்பதை அவர் சொல்லி காட்டுகிறார். உன் குரலிலே உன் பேச்சிலே இனிமை இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும்.
பண்பாட்டை அவர் காண்பிக்க வேண்டும். நீ சத்தம் போட்டெல்லாம் மனிதர்களோடு பேசாது என்று அழகான ஒரு உபதேசத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்திலே மனிதன் கண்ட வெற்றியிலே 3 வெற்றிகளை பற்றி சொன்னார்கள். அவன் கடைசியாக இந்த உலகத்திலே மறுமையில் அதுதான் அவன் நன்மை கிடைக்குது. ஒன்று, அவன் இந்த உலகத்திலே வாழும்போது அவன் கொடுத்த சதக்கத்துன் ஜாரியா. இந்த உலகம் மக்களோடு அவன் வாழும்போது, அவன் அண்டியவர்களோடு வாழும்போது, அந்த மக்களுடைய வாழ்வுக்காக அவன் செய்த பணி, அதுதான் சதக்கத்துன் ஜாரியா. எத்தனையோ வழியில் இந்த சதக்கா ஜாரியா செய்திருக்கலாம். அந்த நன்மை அவன் உலகத்தில் வாழும்போதும் கிடைக்கும், மௌத்துக்கு பின்னாலும் அவனுக்கு கிடைக்கும். அந்த மனிதன் நிச்சயமாக வெற்றி பெற்றவன். இரண்டாவது பணியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை பயன்பெறுவதற்காக மனிதர்களுக்கு இடையில் அவன் அறிவை பரப்பி இருக்கிறான். ஒன்று பேச்சாற்றல் மூலமாக, எழுத்தின் மூலமாக, ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய அறிவை அவன் பயன்படுத்தியிருக்கிறான். அதனால் மக்கள் நிறைய பேர் நன்மை அடைகிறார்கள். அவன் உலகத்தில் வாழும் போது அவனுக்கு நன்மைதான், மௌத்துக்கு பின்னால் நன்மைதான். இந்த மனிதன் வெற்றி அடைந்திருக்கிறான். மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுகுல்லஹு, அவனுக்காக துஆ செய்கின்ற ஒரு சாலிஹான குழந்தையை அந்த உலகத்தில் விட்டு போக வேண்டும். அப்படி ஒரு குழந்தையை அவன் விட்டு போனால் நிச்சயமாக அவன் வெற்றி பெற்ற ஒரு மனிதன். ஏன் ரசூலுல்லாஹ் குழந்தையை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள், இவன் ஒரு சாலியான பிள்ளையாக அவன் பிள்ளையை வளர்த்திருக்கிறான். மௌத்துக்கு பின்னால் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்காக இந்த பிள்ளை துஆ செய்யுமாக இருந்தால் அது சாலிஹான ஒரு குழந்தை. சகோதரர்களே, என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக வேண்டி இந்த ஊரில் கல்விக்கு வசதி போதா என்றால் நாம் இன்னொரு ஊருக்கு அனுப்புகிறோம், தலைநகரத்துக்கு அனுப்புகிறோம். இந்த நாட்டில் அவன் படித்து முடிஞ்சு மேலதிகமாக படிக்கணும் என்றால் யூகேக்கு அனுப்புகிறோம், லண்டன் அனுப்ப, எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம். பிள்ளை முழுமையாக உலக கல்வியில் அவன் படித்து பெரிய நிலைக்கு வந்திருக்கிறான். ஆனால் மௌத்தா போன உங்களை குளிப்பாட்ட அந்த பிள்ளைக்கு தெரியாது. 3 துணி கஃன் துணியினால்தான் உங்கள் மையத்தை கஃன் செய்ய வேண்டும். அந்த 3 துணி மையத்துக்காக வெற்ற துணியை எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு பிள்ளைக்கு தெரியாது. 3 துணி கஃனினால் உங்களை எப்படி கஃன் செய்ய வேண்டும் என்று தெரியாது. யூகேக்கு போன பிள்ளைக்கு எல்கேஜி துஆ உண்டு தெரியாது. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா. இது தாய்க்காக தகப்பனுக்காக ஒரு பிள்ளை ஓத வேண்டிய துஆ. அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது, யா அல்லாஹ், என்னை சின்ன பருவத்திலிருந்து என் தாயார் என்னை பராமரித்து வளர்த்தது போல் நீ அவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாயும் தகப்பன் உயிரோடு இருக்கும் போது செய்ய வேண்டிய துஆ, அவருடைய மௌத்துக்கு பின்னாலும் செய்ய வேண்டிய துஆ. இந்த குழந்தை மௌத்தாகிற வரைக்கும் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அது ஒன்று. ஆனால் படித்து பட்டம் பெற்று பெரிய உலகத்திலே பெரிய ஒரு நல்ல நிலையை உங்க மகனை கொண்டு வந்து வச்சதில் என்ன லாபம் கண்டீர்கள்? மௌத்தா போகும் உங்களோட பிள்ளைக்கு உங்களை குளிப்பாட்ட தெரியாது, கஃன் செய்ய தெரியாது, தொழுவிக்க தெரியாது, நல்லடக்கம் செய்ய தெரியாது, ஆக குறைந்த துஆ கூட சொல்ல தெரியாது என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளை இந்த உயர்ந்த அந்தஸ்து உயர்த்தி விட்டு நான் வெற்றி பெற்ற மனிதனாக மௌத்தா போன்னு நினைக்கிறீர்களா? நீங்கள் மீளவும் திரும்ப சிந்தித்து பாருங்கள். இந்த அபாயம் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மையத்துக்காக வேண்டி நாங்கள் ஜனாசா தொழுகை 3வது தக்பீர்ல ஓதுற துஆ, இந்த துஆவுடைய அருமையை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா ஓதிய நேரம் அதை கேட்டுக்கொண்டு ஒரு சஹாபி சொல்கிறார், இங்கு இருந்த அந்த மையத்தாக நான் கிடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு அந்த துஆவை ஓத வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நபி தோழர் சொன்னார். அவ்வளவு அருமையான ஒரு துஆ, கருத்துக்கள் பொதிந்த ஒரு துஆ, கபருடைய நரக வேதனை விட்டு பாதுகாக்கின்ற துஆ, சோனத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற துஆ. இந்த துஆ கூட எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் பாடமாய் கொடுக்கல. நான் மௌத்தா போனா என் பிள்ளை இந்த தொழுகைக்காக இந்த துஆவை ஓத வேண்டும் என்பதில் கூட அந்த துஆவை நான் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் உலகத்தில் அந்த பிள்ளை நாங்கள் 30 வருஷம் வாழ வைத்ததற்காக, அதற்காக பாடுபட்டதற்காக ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு செலவழித்த எந்த லாபத்தை இந்த உலகத்தில் கண்டுவிட்டு நாம் மரணிக்கிறோம்? எந்த லாபமும் காணாமல் மரணிக்கிறோம் என்றால் சகோதரர்களே, இது எங்களோட வாழ்க்கையில வெற்றியா தோல்வியான்னு நீங்க யோசித்து பாருங்க. எனவே நாங்கள் சில தவறுகளை விட்டிருக்கலாம், குழந்தை வளர்ப்பில் சில தவறுகளை விட்டிருக்கலாம். நான் பெற்றெடுத்த குழந்தை ஒரு லட்சியத்துக்காக இருக்க வேண்டும், ஊருக்காக உலகத்துக்காக நான் குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடாது, அல்லாஹுக்காக வளர்க்க வேண்டும். அவனை தீனை நிலைநாட்டுவதற்காக என் குழந்தைகளை ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையை நான் மாற்ற வேண்டும். என் மரணத்துக்கு பின்னாலும் என் பிள்ளை எனக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக மாற்ற அந்த பொறுப்பிலே ஒவ்வொரு தாயும் தகப்பன் பிள்ளையுடைய விஷயத்தில் கவனம் எடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவர்கள் நிம்மதி அடைவார்கள். அவர் வெற்றி அடைந்த பிள்ளை, அது எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்திருக்குமே ஆனால் நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். இதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்குரிய நம்மையும் உங்களை ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூர் ரஹீம்.